ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்திருக்கிற முதல் முள் சீத்தாப்பழம். இந்த செடியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பழம். இது நாங்கள் முள் சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு அதனோட விதையை போட்டோம். அதிலிருந்தே பார்த்திங்கன்னா நிறைய மரம் வந்து இங்கே குட்டி குட்டியாக எங்கள் தோட்டத்தில் வந்து முளைச்சிருக்கு. முளைச்சி கொஞ்சம் பெரிய எல்லாம் பழம் வர அளவுக்கு சைஸ் பெருசாகிடுச்சு. இந்த மரத்தில் தான் பார்த்திங்கன்னா பழம் வந்து முள் சீத்தாப்பழம் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் முள் சீத்தா மரம் தான். இதுவும் ஓரளவுக்கு குட்டியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நாங்கள் வந்து நட்டு வைக்கணும் அப்படின்லாம் போடவே இல்லை. இது தானாகவே வந்து சாப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு வீசின விதையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த இடத்துல இருக்கிறதுனால, தண்ணி தொட்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து முள் சீத்தாப்பழம் வந்திருக்கு. நிறைய முள் சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்திருக்கு. பாருங்கள், இதுவும் முள் சீத்தாப்பழம் தான். இந்த முள் சீத்தாப்பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து இந்த முள் சீத்தாப்பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கேன்சருக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, உடனே வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து குளிர்காலத்தில் இந்த முள் சீத்தாப்பழத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதை சாப்பிட்ட உடனே வந்து பாடி வந்து கூலாகி உடனே வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளாம் எதை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி பழம் வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப சளி பிடிச்சிக்கும். நமக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, அலர்ஜி தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு குளிர்காலத்தில் இந்த பப்பாளி வந்து ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ராமர் சீத்தா வந்து நிறையா வந்துருச்சு. நம்ம சாப்பிட்டும் பார்த்தாச்சுங்க. அந்த ராமர் சீத்தா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த ராமர் சீத்தாப்பழம். இதனோட நிறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பிங்க் ஷேடு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரீனாக வருது, அதுக்கப்புறம் பழுக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு மாதிரி வருது. இதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு சும்மா போட்டது தான். இதை வளர்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் செடி வச்செல்லாம் நாங்கள் வளர்க்கல. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்து வந்திருக்கு, பழங்களும் வந்திருக்கு. இதனோட பழம் சுவை பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மீடியம் சைஸ், நல்லா ஒரு ஆப்பிள் சைஸ்க்கு மேலே ஒரு மாதுளை சைஸ் அளவுக்கு இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனால் குளிர்ச்சி, சளி தொந்தரவு இருக்கிறவங்க வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து இந்த ராமர் சீத்தாவை வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்குதா கிடையாது. ஏன்னா எனக்கு சாப்பிட்ட உடனே சளி பிடிச்சிருச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா பழம் நிறையா வருது ஒரே செடியில். இதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இந்த செடிகளையெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. ஈஸியாகவே வளரக்கூடிய செடிகள் தான் இது எல்லாமே. நீங்களும் வச்சு